இந்த டீயும் காஃபியும் இன்னைக்கோ நேத்தோ வந்தது கிடையாது. நம்ம மனிதரோட வாழ்க்கையில 9th செஞ்சுரியில எத்தியோப்பியால தான் முத இந்த காஃபி கண்டுபிடிக்கப்படுது. அதனுடைய கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன பண்ணாருன்னா, வழக்கம் போல ஒரு ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு வந்து அதை நைட் கட்டி வைக்கிற இடத்துல ஆடுகள்லாம் சேர்த்து ஒரு இடத்துல வச்சாரு. ஸோ அதுல ஒரு ஆடு மட்டும் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, மற்ற ஆடுகள்லாம் தூங்க விடாம ரொம்ப பிரிஸ்கா வந்து இங்கேயும் துள்ளி குச்சிட்டு நைட் ஃபுல்லாவே வந்து இதே போல இருந்திருக்கு. ஸோ அதை பார்த்தவருக்கு கண்டிப்பா அது ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு இதை சாப்பிட்டு இருக்கு அப்படின்ட்டு அது நெக்ஸ்ட் டே போய் பார்க்கும்போது பார்த்தோன்னா அந்த ஆடு எகைன் ஸ்பெசிஃபிக்கா ஒரு தனியா ஒரு செடியில போய் இருக்கிற பழங்களை சாப்பிட்டுருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த பழங்கள் தான் அதுக்கு மெயினா காரணமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு முக்கியமான நபர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு கதையை சொல்றாரு. அவர் கண்டிப்பா அது வந்து ஒரு கட்டுக்கதை, இதுல எந்த ஒரு நம்பத்தக்க விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பழங்கள் எல்லாம் பறிச்சு பக்கத்துல எரிஞ்சிட்டு தீயில போட்டுறாரு. ஸோ சற்று நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த தீயிலிருந்து வர ஸ்மெல் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நல்ல நறுமணமா இருக்கு. அப்புறம் தான் போய் அதை எடுத்து பார்த்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் வந்து இந்த காஃபில வந்து பெரி. ஸோ இப்படிதான் இந்த காஃபியோடைய வரலாறு ஆரம்பிக்குது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. சரிங்க, இந்த காஃபியும் டீயும் குடிச்சா ஏன் நமக்கு உடனே வந்து ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்றோம், தூக்கம் வர்ற மாதிரி தான் தூக்கம் போயிடுது, ரொம்ப பிசிக்கலி ஆக்டிவா ஃபீல் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த டீலையும் சரி காஃபிலும் சரி கெஃபைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த சப்ஸ்டன்ஸ் 3 முக்கியமான வேலைகள் நம்ம உடம்புல பண்ணுது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா அடினோசின் அப்படின்ற என்சைம் வந்து பிரெயின்ல போய் வேலை செய்யறது தடுக்குது. இந்த அடினோசின் என்ன செய்யுது, நார்மலா பிரெயின்ல தூக்கம் வரவழைக்கிறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ இந்த கெஃபைன் போய் இந்த அடினோசினை பிளாக் பண்றதுனால என்ன ஆகுது, பிரெயினுக்கு அந்த தூக்கம் வர சென்சேஷன் வராது. ஸோ பிரிஸ்கா ஃபீல் பண்ண வைக்கும். நம்பர் 2 பாத்தீங்கன்னா டோபமின் அப்படின்ற பிரெயின்ல இருக்க சப்ஸ்டன்ஸ் உடைய அளவை இந்த கெஃபைன் அதிகப்படுத்துது. ஸோ டோபமின் இஸ் ஆல்வேஸ் ஏ ஃபீல் குட் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ டோபமின் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் வந்து ரொம்ப பிரிஸ்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோனை இந்த கெஃபைன் வந்து அதிகமா சுரக்க வைக்குது. ஸோ இந்த அட்ரினலின் வந்து ரொம்ப பிரிஸ்கா நம்மள வந்து பிசிக்கலா பிரிஸ்கா ஃபீல் பண்ண வைக்கும், ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை கெஃபைன் செய்யறது மூலமா தான் டீயோ காஃபியா குடிச்சா உடனே நம்ம ஒரு புத்துணர்ச்சியை ஃபீல் பண்றோம். எங்க 2 பேத்துக்கு 2 டீயா போடு, 2 3 போடுங்க. ஸோ இந்த டீலையும் காஃபிலையும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இந்த டிஃபரன்ஸை நீங்க குடிச்சு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஃபில நம்ம இருக்கிற கெஃபைன் என்ன ஆகும்னா, குடிச்ச உடனே நம்ம பிளட்ல மிக்ஸ் ஆயிரும். ஸோ உடனே ஒரு பீக் போகும், அதாவது குடிச்ச உடனே ஒரு பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த டீல என்ன ஆகுதுன்னா, கெஃபைன் கூட சேர்ந்து தியானைன் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டீல இருக்கிற கெஃபைனை பிளட்ல மிக்ஸ் ஆகிற டைம் வந்து ஸ்லோவா தான் மிக்ஸ் பண்ண வைக்கும். உடனே வந்து பிளட்ல போய் இது மிக்ஸ் ஆக முடியாது. ஸோ டீ குடிச்ச அப்படின்னா ஸ்லோவா அந்த பிரிஸ்க்னஸ் வர ஆரம்பிக்கும், பட் லாங் டியூரேஷன் இருக்கும். பட் கெஃபைன்ல உடனே பிரிஸ்கா ஃபீல் பண்ணுவோம், பட் கொஞ்ச நேரத்துல பிரிஸ்கஸ் குறைஞ்சிரும். இந்த டிஃபரன்ஸ் டீயோ காஃபியோ குடிக்கிறவங்களுக்கு இருக்கான்றதை கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.